பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமித்ஷா நெல்லைக்கு வருகை புரிந்திருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ருக்மணி. வணக்கம் ருக்மணி. தற்போது வந்திருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை யாரெல்லாம் வரவேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நெல்லையில் தென்மண்டல மாநில அளவிலான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டம் நெல்லை தெற்கு வடக்கு புறவழிச்சாலையில் உள்ள தச்சநல்லூர் பகுதியில் இன்று நடைபெறுகிறது. இதில் சிறப்பு விருந்தினராகவும் அழைப்பாளராகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்கிறார். இதற்காக கொச்சியில் இருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி வந்தடைந்த அவர் அங்கிருந்து தனி ஹெலிகாப்டரில் பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்திற்கு வந்து இறங்கினார். அவரை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினரும் அதிமுகவினரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர்கள் இசக்கி சுப்பியா எம்எல்ஏ, தச்சை கணேசராஜா, தென்காசி மாவட்ட செயலாளர்கள் குட்டியப்பா, செல்வம் மோகன்தாஸ் பாண்டியன் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது அமித்ஷாவை முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எலுமிச்சம்பழம் கொடுத்து வரவேற்றது அனைவரையும் கவர்ந்தது. இப்போது இங்கிருந்து ஆயுதப்படை மைதானத்திலிருந்து கிளம்பி பூத் கமிட்டி பொறுப்பாளர் மாநாடு நடைபெறும் இடத்திற்கு அமித்ஷா கார் மூலம் பலத்த பாதுகாப்புடன் சென்று கொண்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ருக்மணி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நெல்லை வந்தடைந்திருக்கிறார். நயினார் நாகேந்திரன் வீட்டில் நடைபெற இருந்த தேநீர் விருந்து தற்போது ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. நெல்லை மாவட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தடைந்திருக்கிறார். பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நெல்லை வந்திருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அமித்ஷா நெல்லைக்கு வருகை புரிந்திருக்கிறார்.